அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 23வது அதிகாரம் இல்லறவியல்ல ஈகை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல 221வது குரலா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளா இருக்கட்டும், இல்லை பணமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, யாருக்கு உண்மையாவே தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறது தான் உண்மையான ஈகைக்கான பொருள். அதை விட்டுட்டு வேற யாருக்கோ நம்ம ஏதோ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படாதவர்களுக்கு நாம் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு பின்னணியில் நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனால இதை நம்ம அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து ஒரு பரஸ்பரத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர, உண்மையான ஈகை என்பது யாருக்கு எப்பொழுது எது தேவைப்படுகிறதோ குறிப்பறிந்து அவர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான ஈகை அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.